அமேசானில் வந்து பொருள் வாங்குறது மூலமாக குறையும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில். வித்தியாசமாக இருக்க டாப்பிக்கு. ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் ரீதியாக வந்து ஒரு பாசிபிள் தான். எப்படின்னா, இப்போது வட இந்தியர்கள் வந்து அதிகமாக வந்து ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது என்னென்னா வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து அங்கே நார்த் இந்தியன்ஸில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இல்லை. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இல்லை. மெயினாக சில சிட்டிஸில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நார்த் இந்தியன்ஸில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து புலம்பெயர்ந்து வராங்க. ஸோ வந்து இப்போ நிறையா வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இவங்களை கொஞ்சம் வந்து குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். நிறைய வந்து சேஃப்டிஸ் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் கையிலேயே நீங்கள் இது பண்ணலாம், கொஞ்சம் நீங்கள் பாசிபிளாக செயல்படுத்தலாம் தமிழ்நாட்டு மக்கள். அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அமேசான்லலாம் வந்து ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபோன் ஆர்டர் பண்ணாலோ ஏதாவது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாலோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு பொருள் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்கனு அந்த மாதிரியான டெல்லி ஹரியானா அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து தான் வந்து ஷிப்பிங் ஆகி வரும். கவனிச்சிருக்கீங்களான்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா வந்து அங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைத்தொழில் செய்கிறவங்க, ஒரு சின்ன ஒரு குடிசை தொழிலில் பண்ணுறவங்க, இன்னும் அங்கேருந்து வந்து அவங்க அமேசான் மூலமாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த அமேசான் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறத நம்ம வாங்கலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்கிட்ட நம்ம டைரெக்டாக வந்து கடையில் போய் வாங்குவோம் அந்த பொருள்களை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த இவங்ககிட்ட மட்டும் வாங்குவோம். எக்கனாமிக் பணம் வந்து இவங்ககிட்ட மட்டும் தான் கொடுப்போம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது. ஸோ பணம் அங்கே போகாது நார்த் இந்தியன்ஸ்க்கு. ஸோ இதனால் வந்து அவங்க என்னென்னா வந்து பணப்புழக்கம் கம்மியாக இருக்கிறனாலே, வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வராங்க. ஸோ நீங்கள்